நெல்லையில் சாதி ஆணவ படுகொலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என கொல்லப்பட்ட இளைஞரின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின்குமார் கடந்த மாதம் 27ஆம் தேதி நெல்லையில் அவர் காதலித்த பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார். பட்டப்பகலில் நடந்த இந்த சாதி ஆணவ படுகொலை தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கொலை தொடர்பாக சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட கவினின் தந்தை சந்திரசேகர் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உடன் இருந்தார். தமது குடும்பத்திற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று முதல்வரிடம் சந்திரசேகர் வலியுறுத்தினார். மேலும் கவின் கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறிய சந்திரசேகர் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமது இளைய மகனுக்கு அரசு சார்பில் வேலை வழங்க வேண்டும், ஆசிரியையாக உள்ள மனைவிக்கு இடமாறுதல் வழங்க வேண்டும் என்றும் முதல்வரிடம் சந்திரசேகர் கேட்டுக்கொண்டார். இன்னும் குற்றவாளிகள் 2 பேரை கைது செய்யவில்லை, அதை உடனே கைது செய்ய வேண்டும். ஒரு 3 கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட, அதை உடனே முடிச்சு தாரன்னு சொன்னேன். கோரிக்கை வச்சுருக்காங்க, எழுதி கொடுக்கணும். இல்லை, இன்னொரு தம்பி இருக்கிற பையன், அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காரு. மனைவி வந்து வேலை பார்க்காம ஒரு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும், இன்னும் கூலிப்படாது. இல்லை தைரியமாக இருங்க, எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும். உடனே எங்களுக்கு வரைக்கும் நிறைவேற்றாரணும். தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அந்த கொலையில் யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.